ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, 2 கை அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 கை அளவுக்கு பாசி பருப்பு, 1 கை அளவுக்கு புழுங்கரிசி. புழுங்கரிசியில செஞ்சோம்னா நல்ல ஒரு வாசனையோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அதுதான் நான் எடுத்திருக்கேன், புழுங்கரிசி. இப்ப இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் கடாய் வச்சாச்சு, நல்ல சூடு வந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருப்பு உளுந்த நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த கருப்பு உளுந்த நான் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வறுத்துக்கிறேன். நல்ல ஒரு வாசனை வரணும். வாசனை வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது வறுக்கிற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ல இருந்து 10 நிமிஷம் முடிய ஆகும். ஏன்னா நான் கேஸ் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் நான் வறுக்கிறேன். அதனால 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் நான் தொடர்ந்து இந்த மாதிரி வறுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. லைட்டா வெடிக்கிற மாதிரி சத்தமும் வருது வருக வருக. இப்ப நான் இதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பருப்பை நான் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்ல மாத்தியாச்சு. அதை நல்லா நான் பரப்பி விட்டுறேன். நமக்கு ஆறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றதை வறுக்கிறதுக்குள்ள இது நல்லா ஆறி வந்துடும். இது நல்லா ஆறட்டும். அதே பேன்ல பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். நமக்கு ரொம்ப செவந்து வரணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்துல நல்ல ஒரு வாசனையை வரணும். நமக்கு பாசி பருப்பு ரொம்ப சீக்கிரம் நல்லா வறுத்து வந்துடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. ஆனா நான் சிம்ல வச்சுட்டு தான் ஃபுல்லாவே நான் எல்லாமே நான் வறுத்துக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா பாசி பருப்பு நமக்கு நல்ல லைட்டா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வறுபட்டு வந்திருக்கு. இப்பதான் நமக்கு வாசனையும் வர ஆரம்பிச்சிருக்கு. கூடுதலா நான் ஒரு 2 நிமிஷம் நான் இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட நான் இந்த பாசி பருப்பையும் எடுத்துறேன். அதே பிளேட்ல நான் இந்த பாசி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற புழுங்கரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அரிசி பாத்தீங்கன்னா நல்ல நமக்கு பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம இதையும் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அரிசியும் நமக்கு நல்ல பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் நம்ம பிளேட்ல எடுத்துடலாம். இப்போ இந்த அரிசியும் பிளேட்ல போட்டுடலாம். கடைசியா நம்ம சேர்க்க போறது பொட்டுக்கடலை. கூடவே 2 ஏலக்காய் வாசனைக்காக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துடலாம். பொட்டுக்கடலை நமக்கு ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டா நமக்கு சூடு வரணும். அதை தொட்டு பார்க்கும்போது நமக்கு லைட்டா சூடு இருந்தாலே போதும். நல்லா வறுபட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். இதை நல்லா வறுத்துடலாம். இப்ப இதை நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லயே நமக்கு நல்லா வறுபட்டு வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பொட்டுக்கடலையும் நல்ல நமக்கு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இதையும் நம்ம எடுத்துருவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலை, ஏலக்காய் இதையும் நான் இதோட சேர்த்து போட்டேன். ஏலக்காயை நான் வறுத்ததுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல நைஸ் ஆயிடும். அதுக்காக தான் நான் இதை சூட்டோட நான் இதோடய வறுத்துட்டு எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாமே நமக்கு நல்லா ஆறணும். ஆறி வரட்டும். எந்த அளவுக்கு பரப்பி விடணுமோ அந்த அளவுக்கு பரப்பி விட்டுட்டோம்னா நமக்கு சீக்கிரமா ஆறி வந்துடும். ஃபேன் அடியிலேயே நான் ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நல்லா ஆறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஆறி வந்துருச்சு. சூட்டோட நம்ம இதை திரிக்க கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை திரிக்கணும். இப்போ எனக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா நான் திரிச்சுக்க போறேன். பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இதை நல்லா நைஸா நான் திரிச்சுக்க போறேன். நம்மளுடைய சத்து மாவு எப்படி நைஸா இருக்குமோ அந்த அளவுக்கு நைஸா நான் இதை திரிச்சிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் நல்ல நைஸா இந்த அளவுக்கு நல்ல நைஸா இருக்கிற அளவுக்கு திரிச்சாச்சு. நம்ம கருப்பு உளுந்துல செஞ்சிருக்கிறதுனால அங்கங்க கருப்பா இருக்கும். ஆனா நீங்க கருப்பு உளுந்து போட்டு பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லாத பட்சத்துல நீங்க வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை சூடா இருக்கு. நம்ம ஆற வச்சுதான் அரைச்சோம். மிக்சில அரைச்சனால நமக்கு கொஞ்சம் சூடா இருக்கு. இதை நான் மறுபடியும் பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சுக்க போறேன். இப்ப நான் ஒரு அகலமான தட்டு எடுத்துட்டு அதுல இதுல போட்டுட்டு நல்லா நான் இதை ஆற வச்சிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை ஒரு பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதனால நல்லா ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் எப்படியும் ஆறுறதுக்கு.
அப்படியே பரப்பி விட்டுறாச்சு. இது ஆறட்டும், ஆறுனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமா நான் நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. இதுல இருந்து நான் 2 ஸ்பூன் எடுத்து நான் வந்து கஞ்சி எப்படி பண்றது அப்படிங்கறதையும் நம்ம வந்து காமிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கரண்டி நல்ல குமிச்சு நான் எடுத்திருக்கேன் மாவு. அதை வந்து ஒரு கிண்ணத்துல நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் இதை வந்து கஞ்சி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுடுறேன். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். தேவைப்பட்டதுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பொடி திரிச்சதுக்கு அப்புறமே நல்ல ஒரு வாசனையா இருக்கு. கண்டிப்பா இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டாச்சு. நான் மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு நான் இதை அப்படியே வச்சுட்டு கைவிடாம நான் இந்த மாதிரி கலக்கிடுறேன். நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து கட்டி வராம இருக்கிறதுக்காக நான் வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா நான் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சீக்கிரம் கெட்டி ஆயிடும். அதனால கைவிடாம நான் இந்த மாதிரி கலக்கிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நல்ல நமக்கு திக் ஆயிடுச்சு. இந்த சமயத்துல நான் வந்து தேங்காயும் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தேங்காய் போடும்போது நமக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்ததா 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுல தேவையான அளவு பாலும் சேர்த்துடலாம். பால் விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கொதி வரணும். கொதி வர்ற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நமக்கு ஆற ஆற கொஞ்சம் திக்காயிடும். பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கஞ்சி வந்து லைட் சூடு இருக்கும் போது நான் வந்து 2 பக்கமும் நான் விட்டாச்சு. ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதாம், முந்திரி பருப்பு, நட்ஸ் எல்லாம் நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் இதுல சேர்த்துடுறேன். ஒரு இதுல வந்து தேங்காய் பூ, தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் போட்டிருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நட்ஸ்னா இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிடும். கருப்பு உளுந்து ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமானது. இடுப்பு வலி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கால் வலி, இடுப்பு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வந்து சரியாகும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.